இன்றைக்கி இந்த வீடியோவில் நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பரான பலாக்கொட்டையை வச்சு ஒரு கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் மட்டன் கிரேவி சாப்பிட்ற மாதிரியே இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான சாதத்து கூட இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பலாக்கொட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் இங்கே கொஞ்சமாக பலாக்கொட்டைகள் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இதோட தோல் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நாம் இப்போ சில பொருட்களை வறுத்து அரைக்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5-6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 பட்டை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 காஞ்ச மிளகா. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்க்கும்போது கிரேவி ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையுமே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த பொருட்கள் எதுவுமே கரிஞ்சிடாமல் இதை ஓரளவு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இது ரொம்ப வறுத்தெடுக்க வேண்டியதில்லை. இது சூடேற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பலாக்கொட்டை கிரேவியை நீங்கள் சூடான சாதத்து கூட மட்டும் இல்லாமல் தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போதுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இதை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கூடவே இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டி அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள். கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் செய்யும்போது இந்த கிரேவி ரொம்பவே சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு நாம் தட்டி எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் பலாப்பழம் வாங்கினீங்கன்னா சொலைகளை சாப்பிட்டுட்டு அதோட கொட்டைகளை தூக்கி போட்டுறாமல் அந்த கொட்டைகளை வச்சு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. இப்போ பாருங்கள், இந்த அளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. எப்போதுமே கிரேவி செய்யும்போது தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்க்காம இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நாம் சேர்த்த எல்லா பொருளோட பச்சை வாசனை போயிட்டு சூப்பராக நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த பொடியை சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நாம் சேர்த்த இந்த பொடியும் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு கூட நல்லா கலந்து வர அளவுக்கு இதை ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பலாக்கொட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். பலாக்கொட்டைகளை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா பலாக்கொட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் இது வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பலாக்கொட்டைகளை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் வேக விட்டு எடுத்தால் போதும். பலாக்கொட்டைகள் பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பலாக்கொட்டைகள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கூட இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகி வர அளவுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நான் வேக விட்டு கிரேவி நல்லா திக்காகிற அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டியான பலாக்கொட்டை கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிரேவி நான்வெஜ் டேஸ்ட்டில் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.